கணக்கெடுப்பை மாநிலம் எடுத்தா அது செல்லாதுன்ட்டான். அன்புமணி ராமதாஸ் உலகத்திலேயே உச்சபட்ச அறிவாளி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வருகிறது, மாநில அரசு என்ன செய்கிறது? இந்த பக்கம் அங்கிட்ட நயினார் நாயந்திரன், நான் கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கேன், கேஸ்க்குள்ள ஒரு தட்டுப்பாடு இல்லையே, ஒரு தட்டுப்பாடு இல்லையே. ஓ குடோன்ல இருக்கிறதா கணக்கு? ஜப்பான்காரன் யாரு, அவன் பாஷையில சொல்றேன், அவன் ஜப்பான்காரன் சொல்ல மாட்டான்ல, உத்தர கும்பிடுறவன் கண்டுபிடிச்ச கார்ல, இயேசுநாதரை கும்பிடுறவன் கண்டுபிடிச்ச மைக்கில், முஸ்லீம்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலை ஊற்றினா நாங்கள்லாம் இந்துக்களாக ஒன்று தரலாம்னு பேச முடியும். இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அல்லக்கை, பாஜகவின் அல்லக்கைகள், தாவேக்கான எல்லாம் தான் பூரா அல்லக்கை. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை யார் சரித்தார்களோ அவனை பற்றி பேசுறதுக்கு ஆதவ் அர்ஜுனாவிற்கு தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? உனக்கு நான் ஆண்மை இருக்கான்னு கேட்க மாட்டேன், துணிச்சல் இருக்கா? பெண்கள் பாதுகாப்பை பற்றி யார் பேசுவாங்க? உன் தலைவனுக்கு யோக்கியதை இருக்காமல்ல? அவன் முதல்ல கட்சி தலைவனா இல்லையான்னு அப்புறம் சொல்லு. எனக்கு குடும்ப தலைவனாவது இருக்கானா? சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரவிடாம தடுத்ததே திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. புது பகீரா இருக்குது. ரஜினிகாந்துக்கு பயம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, தெலுங்கானா ஆந்திராவில் நடத்துறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு என்ன? தமிழ்நாட்டில் நடத்தணும்னு கேட்டால் மட்டும் ஒன்றிய அரசு கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஒன்றிய அரசு வந்து பண்ணணும், ஒன்றிய அரசு வந்து பண்ணணும்னு சொல்றீங்க. அப்போ மற்ற மாநிலங்களை எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? நான் பல முறை சொல்லியிருக்கேன், பசுமாட்டுடைய மடியில் தான் வந்து பால் கறக்கணும், அதோட மடுவில் தான் பால் கறக்கணும். காளமாட்டு கொம்பில் கறக்கக்கூடாது, கறக்க முடியாது. முதல்ல ஒரு வரைமுறை இருக்கிறது எல்லாத்துக்கும். அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அதுதான் முதன்மையான கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக எடுக்கிறோம்? எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கோம், உங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவா? சாதி மாநாட்டை வந்து கணக்கெடுப்பின் வழியாக உறுதி செய்வதற்கா? அது கேட்ட பெரும்பான்மை சாதி எது என்பது கண்டுபிடிப்பதற்கா? அப்படி அல்ல. இந்திய சமூகம் என்பது முழுக்க முழுக்க சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை தவிர அப்படி வேணால் வச்சுக்கலாம், அல்லது சிறுபான்மை மக்களை தவிர சீக்கியர்களையோ வந்து கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து சாதியை பின்பற்ற மாட்டாங்க, அவங்களையும் கூட சேர்த்துக்கலாம். அப்போ முழுக்க முழுக்க பெரும்பான்மை வாதம் என்பது சாதியத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதியத்திலே யாரெல்லாம் பின்தங்கியவனாக இருக்கிறான், அதிகாரமற்றவனாக இருக்கிறான், கல்வியற்றவனாக இருக்கிறான், பொருளாதாரமற்றவனாக இருக்கிறான், அரசினுடைய அதிகார நிழலை நெருங்க முடியாதவனாக இருக்கிறான், அவர்களுக்கு கல்வியை வந்து நம்ம பாய்ச்ச வேண்டும், அவர்கள் வாழ்விலே பொருளாதார ஒளியை பாய்ச்ச வேண்டும், அரசியல் அதிகாரமிக்க சமூகங்களாக மாற்றப்பட வேண்டும். இதுக்கு தானே சாதி வாரி கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை மாநிலம் எடுத்தால் அது செல்லாதுன்ட்டான் கோர்ட்டில். நீ வச்சுக்கிறத சில பேர் சொல்லுவான்ல, நீ வந்து நாக்கு ஒழிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்பான்ல. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, நான் வந்து பட்டம் படிச்சிருக்கேன், எதுக்கு நாக்கு ஒழிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்பான் சில பேர். ஏன்னா படித்தா வேலை கிடைக்காத ஒரு சூழலில் என்ன செய்யறதுங்கிறதுக்கு அப்படி கேட்பான் சில பேர். பயனற்றதை நீ வந்து இதில் ஏட்டில் எழுதி, பேப்பரில் எழுதி, சீனின்னு எழுதி நக்குனா இனிக்குமான்னு கேட்குறான்ல சில பேர். சில அறிவாளி கேட்பான், சீனின்னு எழுதி நக்குனா இனிக்குமா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிமான்ல. அது மாதிரி இது வந்து என்னென்னா, மாநில அரசு வந்து கணக்கெடுப்பை எடுக்கலாம், ஆனால் அவனுக்கு அதை வந்து அதிகாரமயமாக மாற்றுவதற்கு, அதற்கான தீர்வு காண்பதற்கு கொஸ்டின் பேப்பரை இவன் ரெடி பண்ணலாம், ஆன்சர் பேப்பரை ரெடி பண்ண முடியாது. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இலையத்தான் இவன் போடலாம், சோறு வைக்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. இவன் என்ன கேட்குறான், சோறு வைக்கிறவனை பார்த்து கேட்காம இலை போடுறவனை பார்த்து. சில பந்தியில் கடைசி நேரத்தில் நம்ம போனோம்னா அவங்க லிமிட்டுக்கு மேலே சில கல்யாண காட்சிகளில் ஒரு விசேஷங்களில் ஆள் வந்துருவாங்க, இலையை போட்டு வச்சுட்டு சும்மாவே இருப்பாங்க தெரியுமா, கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க சப்ளையர்களுக்குள்ளே.
அப்போ ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோறு இருந்துக்கிட்டு இருக்குமே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்குமே சில பேர், ஆனால் இலைக்கு வராது. சோறு வந்துக்கிட்டு இருக்காமே அவனுக்குள்ள சைகையில் பேசுவேன், இலைக்கு வராது. அதைத்தான் மாநில அரசு கணக்கெடுப்பு செய்யுது. இந்த முட்டாப்பயிலுக மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அந்த அன்புமணி ராமதாஸ் உலகத்திலேயே உச்சபட்ச அறிவார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வருகிறது, மாநில அரசு என்ன செய்கிறது? இந்த பக்கம் அங்கிட்ட நயினார் நாகேந்திரன், நான் கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கேன், கேஸுக்குள்ள ஒரு தட்டுப்பாடு இல்லையே, தோர் தட்டுப்பாடு இல்லையா? நான் அடே ஓ குடோன்ல இருக்கிறதா கணக்கு, ஊருக்கு சப்ளை ஆகணும் இல்லையா? மாநிலம் முழுக்க நீ சப்ளை பண்ணிடுவியா? நயினார் நாகேந்திரனுக்கு சவால் விடுறேன், மாநிலம் முழுக்க தட்டுப்பாடு இல்லாததுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லுவியா? இல்லை அப்போ எல்லாரும் சுற்றுலா போகிறதுக்கா சார் கடையை மூடினாங்க? அப்போ இன்டேனு பாரத் கேஸ் இதெல்லாம் வச்சுருக்கான்ல, இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கான்ல, அவெல்லாம் கிறுக்கு போயிலா? அப்போ இது எங்கேருந்து வருதுங்கிறதும் எங்களுக்கு தெரியலை. அது ஈரானில் இருந்து தான் வருது அப்படிங்கிற விவரமும் அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம வந்து அங்கே இருக்கிறவன்லாம் பாய் அவனையெல்லாம் கொண்டுட்டா நமக்கு பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறான். இந்து முன்னணி கூட்டத்துக்கு போகணும்னாலும் கூட அரேபியாவிலேருந்து வரக்கூடிய பெட்ரோலை போட்டு தான், கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச மைக்கில் தான், ஜப்பான்காரன் யார் அவன் பாஷையில் சொல்கிறேன், அவன் ஜப்பான்காரன் சொல்ல மாட்டான்ல, புத்தரை கும்பிட்றவன் கண்டுபிடிச்ச காரில், இயேசுநாதரை கும்பிட்றவன் கண்டுபிடிச்ச மைக்கில், முஸ்லீம்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலை ஊற்றி தான் நாங்கள்லாம் இந்துக்களாக ஒன்று தரலான்னு பேச முடியும். சொல்லுவாங்கல்ல, என் ஜாதிக்காரனே விதைச்சி என் ஜாதிக்காரனே வந்து அதை வந்து பருத்தி ஆக்கி அவனே நெசவு பண்ணி அவனே நூல் நூற்று அவனே தயாரித்த சட்டையத்தான் நான் போடுவேன் அப்படின்னா ஒரு பைய கூட ட்ரெஸ்ஸோடு தெரிய முடியாது, அம்மனமாக தான் தெரியணுமா, அம்மனை குண்டியாகவே அலைய வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க பூரா பைத்தியக்காரங்க மாதிரி எது உண்மையான பிரச்சனையோ அதை தெரிய விடாமல் தடுப்பது, திரை கட்டி ஆடுவது அரசியலுங்கிறான். பாமர மக்கள் சாமானிய மக்கள் அவனுக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். தனி மனித பகை, இனக்குழு பகை, மதவாத பகை, சாதியவாத பகை, இந்த நெருப்பை மட்டும் தீ மூட்டிட்டு இப்படியே குளிர் காயலாம்னு நினைக்கிறான். இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அல்லக்கை, பாஜகவின் அல்லக்கைகள், தாவேக்காவை எல்லாம் தான் பூரா அல்லக்கை. ஆமாம் ஆமாம் வில்லுப்பாட்டுக்காரன் பாடுவான், ஆமாம் அவர் நடந்து போனார், ஆமாம் நடந்து போனார் அப்படின்பா. பின்னாடி ஒரு பாட்டு, பின்பாட்டுக்காரன் பாங்க, வில்லுப்பாட்டுக்காரன் பின்பாட்டுக்காரன், வில்லுப்பாட்டுக்காரன் பின்பாட்டு. அட அயோக்கிய போயிருங்களா? எது யதார்த்தம், எது பிரச்சனைக்கான தீர்வு, எது உண்மை, இதை நோக்கி மக்களை அழைத்து செல்வதுதான் அரசியல். நீ திசையை மாற்றி விட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தாங்கிறான். என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு பயமாக இருக்குது. புருஷன் பொண்டாட்டியை புரிஞ்சாலும் திமுக தான் காரணங்கிறான், காதலியோட நடிகை வந்தாலும் திமுக காரணங்கிறான். எதை தான் சொல்லுவான்னு தெரில. உன் தலைவன் பிறந்ததுக்கு கூட திமுக தான் காரணம்னு சொல்லுவான் பொழுது. திமுக காரன் யாரோ தான் என் தலைவனை உருவாக்கியிருக்கான், அவனா உருவாகலை, இல்லாட்டினா அவன் ஏன் அரசியலுக்கு வரேன்னு கூட சொல்லுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு. இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியலை ஒரு முன்னெடுக்கிறாங்க. அது அந்த கொடுமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னொன்று சொல்கிறாரு ஆதவர்ஜுனா, அதாவது ஒரு ரேப் டெல்லியில் நடந்துச்சு, அன்னைக்கு வந்து ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தாங்க, அன்னைக்கு இதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து தேர்தல் அரசியலில் குதிச்சார், சின்ன பையன்லாம் எப்படி வருவான் அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு அப்படி தான் பேசினாங்க. ஆனால் அவர் கடைசியில் அவர் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தார் இல்லைங்களா, அங்கே ஒரு ரேப்புக்கே இப்படி. இங்கே தமிழ்நாட்டில் பல ரேப்புகள் நடந்துட்டு இருக்குது, இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, நாளைக்கு நாங்கள் இந்த ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு ஒப்பீடு மாதிரி பேசியிருக்காரு. எப்படி பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிலில் கொண்டே வச்சு எப்படி யார் அரசியலை சிதைச்சாங்க, அவங்க யாருன்னு சேர்த்து பேசுவாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கேருந்து உருவானார்? அண்ணா ஹசாரே வந்து ஒரு காந்திய வேடத்தில் பாஜகவிற்கு பாதை போட்டு தந்தார், ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஊழல் எதிர்ப்பு என்பது அவருடைய சிஷியராக தன்னை காட்டிக்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பை தந்தது. அப்போ அவர் என்ன வழக்கில் உள்ளே போனார்? ஊழல் வழக்கில் தான் உள்ளே போனார். இப்படி அரசியல் நடக்குது பாருங்க, ஊழல் வழக்கில் உள்ளே போனார். போன பின்னாடி என்ன நடந்துச்சு? 500 நாள் சிறை. அவர் வந்து மதுபான ஊழல் செஞ்சார், ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம், ஒரு பாட்டில் வாங்கினா இன்னொரு பாட்டில் இலவசம் அப்படின்னு ஆஃபர் போட்டார்.
பல இடங்களில் வந்து சட்டம் நிரூபிக்கப்பட அப்படிங்கிறத போட்டாங்கல்ல. இப்போ என்னாச்சு? அவர் குற்றமற்றவர்னு விடுதலை செய்கிறாங்க. ஆனால் அவர் அரசியலை காலி பண்ணிட்டானா இல்லையா அந்த இமேஜை வச்சு? ஒட்டுமொத்தமாக அவருக்கு கெட்ட பேரை உண்டாக்கி யார் காலி பண்ணா? அவனை பற்றி பேசுறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை யார் சரித்தார்களோ அவனை பற்றி பேசுறதுக்கு ஆதவ் அர்ஜுனாவிற்கு தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா அவனுக்கு? நான் ஆண்மை இருக்கான்னு கேட்க மாட்டேன். துணிச்சல் இருக்கா? இல்லை. இப்படி வருடி கொடுக்குற வேலையவே செய்கிறாங்க. மயில் இறகால வருடி கொடுக்குறது இருக்குல்ல, அதில் மகா வல்லவர்கள் இவங்க. அதனால் பெண்கள் பாதுகாப்பை பற்றிலாம் வந்து சங்கீதா மீது வந்து அவங்க நேராக வந்து காவல் நிலையத்துக்கு போய் என்னை அடித்து துன்புறுத்தினேன் அப்படின்னு வழக்கு போட்டிருந்தாங்க. நான் நேரடியாக வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா விஜயை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. நேரம் அடித்து துன்புறுத்தினார் அப்படின்னு உள்ளே வச்சுருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பை பற்றி யார் பேசுவது? உன் தலைவனுக்கு யோக்கியதை இருக்காமல்ல? அவன் முதல்ல கட்சி தலைவனா இல்லையான்னு அப்புறம் சொல்லு. எனக்கு குடும்ப தலைவனாவது இருக்கானா? ஒன்றுமே இல்லையே. ஒரு அறியாத கூட்டம் தன்னை பின்தொடர்கிறார்கள் என்பதற்காக அவன் உயிரோடு விளையாடி அவங்களெல்லாம் வந்து மேலே அனுப்பிக்கிட்டு இருக்கானே மேற்கூரை போடாமல். 50 பேரை கொன்று தீர்த்துட்டு தான் அவனுக்கு வந்து மேற்கூரை. ஏன் நான் என்ன கேட்குறேன், மேற்கூரை போட்டால் கூட அவர் அந்த இதை வந்து கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவர் கீழே இறங்கி வரமாட்டாராம். பஸ்ஸு மேலே டாப்பு மேலே ஏறின்னு தான் அவர் பேசுவார். நம்ம ஊர்லலாம் பஸ்ஸு மேலே யார் ஏறுவாங்கன்னா லோடு மேன் தான் ஏறுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மேலே வந்து டயர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கீழே இறக்குவாங்க, கொய்யா பழம் கூடையெல்லாம் மேலே வச்சுருப்பாங்க. ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா தார்பாய் போட்டு வச்சுருப்பாங்க. தார்பாய் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் ஒரு தலைமை இருக்காங்கிறத என்னோட கேள்வி, எளிய கேள்வி, என்னோட கேள்வி. இப்படி ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாடு பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஜீவானந்தத்தை பார்த்த தமிழ்நாடு, நல்ல கண்ணை பார்த்த தமிழ்நாடு, அண்ணாவை பார்த்த தமிழ்நாடு, கலைஞரை பார்த்த தமிழ்நாடு, காமராஜரை பார்த்த தமிழ்நாடு, கக்கனை பார்த்த தமிழ்நாடு, ஓமந்தூராரை பார்த்த தமிழ்நாடு ஒழுக்கங்கெட்டவனை பார்க்குது தலைவனா. நீ தலைவனா? அதான் என்னோட கேள்வி. பெண்கள் பாதுகாப்பில் திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அதே சமயம் சட்ட ஒழுங்குல வந்து இப்போ திமுக அதாவது காலங்காலமாக நிலவி வரக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குது. சாதி, பெண்ணடிமைத்தனம், ஆணாதிக்கம், அதெல்லாம் நீண்டகால பிரச்சனை. ஆட்சி மாற்றத்தினாலெல்லாம் அது மாறாது. ஒரு ஆம்பளை, நான் எப்படி வேணாலும், இப்போ ஒரு ஆம்பளை வந்து சிகரெட் குடிக்கிறான் ரோட்டில் நின்று, எல்லாருக்கும் கடந்து போயிடுவாங்க ஓரமாக. ஒரு பொம்பளை சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுங்க, இயல்பாக கடந்து போகிறானா? ஒரு அரட்டோ சிறை போட்டு அப்படி ஒரு குப்புன்னு அடிக்கிறான்னு வச்சுங்க, அதெல்லாம் ஒரு பொம்பளை அதெல்லாம் போகிறான்ல, செயல் ஒன்று தான். ஆண் வந்து சிகரெட்டு குடித்தா அது ஹேபிட்டு, பெண்ணு சிகரெட்டு குடித்தா கேரக்டர் சிக்கல். அது எப்படி ஒரே செயலுக்கு எப்படி வேறு வேறு விளக்கங்கள், வேறு வேறு தன்மைகள் இருக்கா இல்லையா? அப்போ நீ போய் சொல்லு எல்லாட்டையும். ஆணாதிக்கம் ஒழியாமல் பெண்ணடிமைத்தனம் வந்து ஒழியாது. பெண்களுக்கு உரிய கல்வி இல்லாமல், உத்தியோகம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், பெண்களை சமத்துவமாக நம்ம நடத்தாதனுடைய விளைவு அவரும் பாலியல் பண்டமாக அவளை காட்டினதில் சினிமாவுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஐட்டம் சாங்னு ஒன்று வைக்கிறானே, ஆம்பளையை பூரா காமிச்சு என்னைக்காவது ஐட்டம் சாங் வச்சுருக்கானா? இவெல்லாம் ஐட்டம், சுற்றி ஆடுறேன் பூரா ஐட்டம் சொல்கிறான். எங்கேயாவது பொம்பளை தானடா ஐட்டம்ங்கிற? இது உளவியல் நோய். அது அனாதிக்க உளவியல் நோய். இது களையப்படணுங்கிறது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாலின் சார் தான் காரணம். ஸ்டாலின் அவர் பொண்டாட்டியோட வாக்கிங் போகிறாரு, இவன் வேறு யாரையாக கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம? அதுவும் அரசியல். இதனால் ஆண் பெண் உறவு சார்ந்த விஷயங்கள்ல அல்லது ஆண்களுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமையில் அது சமூக சிக்கல், அது வெறும் சட்ட சிக்கல் அல்ல. தவறு நடந்த முன்னாடி தானே அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அத்துமீறல் நடந்தால் தானே அரெஸ்ட் பண்ண முடியும். முன்கூட்டியே ஏன் தடுக்கலைன்னு எப்படி கேட்க முடியும்? வீடு தீப்பற்றி எரிவதற்கு முன்பு ஏன் தீயணைப்பு வண்டி வரவில்லைன்னு எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாதுல்ல. இப்போ சமூகம் வந்து ஒழுங்கு செய்யப்படணும், சரி செய்யப்படணும். அதனால் இதை மட்டும்லாம் வச்சுலாம் அரசியல் பண்ணுறதுங்கிறது இது காலங்காலமாக உள்ள பிரச்சனை தீர்க்கப்படும். இந்த அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. ஆனால் அரசு மட்டுமே பொறுப்பேற்க முடியாத பிரச்சனை.
சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்ததே திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. புது பகீரா இருக்குது. இல்லை, ரஜினிகாந்துக்கு பயம். ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் வந்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திமுக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் படம் எடுக்கணுன்ட்டு கலைஞர்கிட்ட வசனம் எழுதுறதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டார். தலைவரே, நீங்கள் தான் தலைவரை எழுதி கொடுக்கணும் திரைக்கதை வசனம்லான்ட்டு. கலைஞரும் சரின்ட்டார். ரஜினிகாந்த் ஹீரோ, அப்போ தான் அப்கமிங் ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ, கலைஞர் சார் டயலாகா, என்னால் தம் கட்டி பேச முடியாதே, சிவாஜி சார் மாதிரி சிவகுமார் மாதிரிலாம் நான் பேச முடியாது, எனக்கு தெரியாதே. ஐயோ அப்பா, அந்த படத்தில் என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னா வளர்ந்து வர்ற நடிகை கேன்சல் பண்ணால் சிக்கலாகி போயிடும். அவர் என்ன செஞ்சுருக்காப்புல, ப்ரொடியூசர்கிட்ட முறையிட்டு இருக்காப்புல, ஐயா என்னை மாட்டி விட்டீங்களையா, அவரெல்லாம் எப்படியா நான் பேச முடியும் சொல்லியிருக்காரு. நான் தலைவர்கிட்ட டேட் வாங்கிட்டேன், நான் போய் சொல்ல முடியாது, கேன்சல் நான் பண்ண முடியாது. தலைவர்கிட்ட போய் உங்கள் எழுத்து வேணாங்க, நீங்கள் எழுத வேணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ப்ரொடியூசராக? கட்சிக்காரன் வேற, கட்சியில் ஏதோ ஒரு செயலாளர் தானே இருப்பான், தலைவருக்கு முன்னாடி எப்படி சொல்லுவான்? அப்பயே அவர் பலமுறை முதலமைச்சராக இருந்தவர். 80களின் பிற்பகுதியில் டக்குன்னு பார்த்துருக்காப்புல ரஜினிகாந்த். கலைஞரை பார்க்குறக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி, ஐயா என்னால் டைலாக் பேச முடியாது, உங்கள் டைலாக் எனக்கு தகுதி இல்லை, என்னை எப்படியா மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னா கலைஞர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லையா, ப்ரொடியூசர்கிட்ட நானே சொல்கிறேன், நான் பிஸியாக இருக்கேன், என்னால் எழுத முடியாதுன்னு, போயா சொல்லி காப்பாற்றிட்டுருக்காரு. இதை ரஜினிகாந்த் பதிவு செய்கிறாரு. நம்மளாம் கட்டுக்கதை அடிக்கலை, இட்டுக்கட்டி சொல்லலை, ரஜினிகாந்தோட பதிவு இது. கலைஞரின் வசனத்தை பேசவே அச்சப்பட்ட ரஜினிகாந்த் கலைஞருக்கு எதிராக மேடையில் பேசி அரசியல் பண்ணுறதுக்கு அவருக்கு பயம். நம்ம வேறு மாநிலத்துக்காரன் மராத்தியிலேருந்து பெங்களூரில் செட் ஆகி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து திரைப்பட கல்லூரியில் நடிகனாக வர்றதுக்காக வந்தவன். நம்ம போய் இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கம், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய ஒரு அண்ணாவுக்கு பின்பு ஒரு பெரிய தளபதியாக இருந்து கட்சியை நடத்தக்கூடியவரை எதிர்த்து எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஏதோ உணர்ச்சிசப்பட்டு ஜெயலலிதாவை பார்த்து ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டோம், அதோட விட்டாரா? காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். யார்? ரஜினிகாந்த். அந்த அம்மாவோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் பின்னாடி. அதனால் ஸ்டெடி மைண்டாக வந்து ரஜினிகாந்த் வந்து. ஆனால் நடுவில் ஏன் சார் வந்தார்? அது ஒன்று இருக்கு. யார்? ரஜினிகாந்த் அவர்கள் தான் தூண்டி விடுவாங்க. ரஜினிகாந்துக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கா இல்லையா, அந்த குடும்பம் யார்? அது பார்ப்பன லாபியில் இருக்குது அந்த குடும்பம். அவங்க தூண்டி விடுவாங்கல்ல, குருமூர்த்தி வகைராலேருந்து எல்லா வகைராவும் உள்ளே இருக்காங்கல்ல. கொய்ச்சி மகேந்திரலாம் எப்படி ஆள், எவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்க. அவங்க ஒரு லாபி பண்ணி வர தூண்டினாங்க. அவர் உடல்நிலையை காரணமாக காட்டி எஸ்கேப் ஆகிட்டார். திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவியை வந்து பூச முடியாதுனால. ரஜினிகாந்தை போய் கேளு, ஏன் வரலன்னு. எது நடந்தாலும் திமுக தான் இப்படி சொல்லி திசை மாற்றுவதன் மூலமாக இந்த இஸ்லாமிய வெறுப்பு என்பதை வந்து எப்படி மேற்கத்திய நாடுகள் ஒரு கொள்கையாக ஃபாலோ பண்ணி அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்களோ, அது மாதிரி திமுக வெறுப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய விற்பனை சரக்குது. அது தொடர்ந்து செய்வாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் டாஸ்மார்க் இருக்கும், ஆனால் திமுக ஆட்சியில் ஏன் டாஸ்மார்க் இருக்குன்னு கேட்பான். டாஸ்மார்க்கை கொண்டு வந்து ஜெயலலிதா 2 ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. திமுக வந்து புனிதப்படுத்த சொல்லி நான் உன்கிட்ட கேட்கல. அந்த ஆட்சியிலே இருந்துச்சு, இந்த ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. சொல்ல மாட்டான். காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தால் உலகத்தில் அவரை வந்து பாராட்டுவேன் உத்தமர்னு. எம்ஜிஆர் கொண்டு வந்தால் வள்ளல்னு பாராட்டுவேன், 8வது வள்ளல்னுப்பேன். காலை உணவு திட்டம் ஸ்டாலின் கொண்டு வந்தால் கண்டுக்க மாட்டேன். அது ஒன்றுமே இல்லைங்க. அது அவர் வீட்டு காசியாக கொடுக்குறாருப்பேன். அப்புறமா காமராஜர் எம்ஜிஆரும் கை காசியாக போட்டாங்க. என்ன காமெடி இது? அவனுக்கு ஒரு பாரபட்சம் இருக்கிறது, திமுக வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பை அறுவடை செய்வதற்கு ஆதவர்ஜனா ட்ரை பண்ணுறாரு. ஆதவர்ஜனாவுக்கு அப்பனுக்கு அப்பேன், அவனுக்கு முப்பாட்டனுக்கு பாட்டன்லாம் வந்து அரசியலில் மோதி பார்த்துட்டாங்க திமுகவோட. அவன்லாம் கோழி முட்டையில் புல் பிடுங்கின கதையாகிடுச்சாங்க. பிடுங்கவே முடியல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆதவர்ஜனா வந்து தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை, தாவேகா தோற்று போவதற்கான காரணத்தை இப்பொழுதே தேட ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தல் அரசியலில் அவர்களுக்கு ஒரு பெரிய பூச்சியம் காத்திருக்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.